Hi children, welcome to அடித்தளம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மரங்களின் பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். மரங்கள்னால நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. மழை வருவதற்கு முக்கிய காரணம் மரங்கள். மேலும் காய்கள், பழங்கள், பூக்கள் இதெல்லாமே நமக்கு மரங்கள் இருந்தால் கிடைக்கிறது. வீட்டிற்கு தேவையான ஜன்னல், கதவு இது எல்லாமே நமக்கு மரத்திலிருந்து தான் கிடைக்கிறது. இந்த மரங்களின் பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இப்பொழுது இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குழந்தைகளே, இது என்ன மரம் பாருங்க. இதுதான் கோக்னட் ட்ரீ, தமிழில் தென்னை மரம். இன்னொரு முறை சொல்லுங்க, கோக்னட் ட்ரீ, தமிழில் தென்னை மரம். இப்போது தென்னை மரத்தின் பயன்கள் பார்க்கலாமா? தென்னை மரத்திலிருந்து நமக்கு இளநீர் கிடைக்கிறது, தேங்காய் கிடைக்கிறது. தேங்காயிலிருந்து நமக்கு தேங்காய் எண்ணெய், நமக்கு தலைக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென்னை ஓலையை கூரை வேயவும் பயன்படுத்துகிறோம். இது என்ன மரம் பாருங்கள், இதுதான் பேனியன் ட்ரீ, ஆலமரம். இன்னொரு முறை சொல்லுங்கள், பேனியன் ட்ரீ, ஆலமரம். இப்போ ஆலமரத்தை பற்றி பார்க்கலாங்களா? ஆலமரம் எப்படி இருக்கும்? ஆலமரம் பெரிய மரமாக இருக்கும். அதில் என்ன இருக்கும்? நிறைய விழுதுகள் இருக்கும். அந்த விழுதுகள் நம்ம என்ன செய்வோம்? ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம். நிறைய வருடங்களுக்கு உயிர் வாழக்கூடிய மரம் ஆலமரம். இது என்ன மரம் பாருங்கள், இதுதான் ஆப்பிள் ட்ரீ, தமிழில் குமிழி மரம். இன்னொரு முறை சொல்லுங்கள், ஆப்பிள் ட்ரீ, குமிழி மரம். குமிழி மரத்தை பற்றி பார்க்கலாங்களா? இந்த ஆப்பிள் ட்ரீ எங்கெங்கே வளரும்? பெரும்பாலும் மலைப்பாங்கான குளிர் பிரதேசங்களில் மட்டுமே வளரக்கூடிய மரம் ஆப்பிள் மரம். நாம் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது என்ன மரம் பாருங்க, இதுதான் மேங்கோ ட்ரீ, மாமரம். இன்னொரு முறை சொல்லுங்க, மேங்கோ ட்ரீ, மாமரம். இப்போ மாமரத்தை பற்றி பார்க்கலாங்களா? பழங்களின் இளவரசன் மாம்பழம். இந்த மாம்பழம் எங்கேருந்து கிடைக்கிது? மாமரத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்கிது. உலகளவில் சேலத்து மாம்பழம் புகழ் பெற்றது. இது என்ன மரம் பாருங்கள், இதுதான் ஃபார்ம் ட்ரீ, பனைமரம். இன்னொரு முறை சொல்லுங்கள், ஃபார்ம் ட்ரீ, பனைமரம். இப்போ பனைமரத்தை பற்றி பார்க்கலாமா? பனைமரத்துலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கிது? நுங்கு கிடைக்கிது, பதநீர் கிடைக்கிது, பனங்கற்கண்டு கிடைக்கிறது. நமது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பனைமரத்திற்கு கற்பகத்தரு என்ற பெயரும் உண்டு. இது என்ன மரம் பாருங்க, இதுதான் நீம் ட்ரீ, வேப்பமரம். இன்னொரு முறை சொல்லுங்க, நீம் ட்ரீ, வேப்பமரம். இப்போ வேப்பமரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? வேப்பமரம் நமக்கு என்னென்னத்துக்கு பயன்படுது? வேப்ப இலை மருத்துவ குணம் கொண்டது. வேப்பங்கொட்டையிலிருந்து எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. வேப்ப மரம் நமக்கு வீட்டுக்கு தேவையான மர சாமான்கள் செய்யவும் பயன்படுகிறது. இது என்ன மரம் பாருங்க, இதுதான் பப்பாயா ட்ரீ, பப்பாளி மரம். இன்னொரு முறை சொல்லுங்க, பப்பாயா ட்ரீ, பப்பாளி மரம். பப்பாளி மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? பப்பாளி மரத்திலிருந்து கிடைக்கும் பப்பாளி பழம் மிகவும் சத்து நிறைந்தது, கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி இலையிலிருந்து நிலவேம்பு கஷாயம் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறார்கள். இது என்ன மரம் பாருங்க, இதுதான் டாமரைன் ட்ரீ, புளிய மரம். இன்னொரு முறை சொல்லுங்க, டாமரைன் ட்ரீ, புளிய மரம். இப்போ புளிய மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? புளிய மரம் நமக்கு சமையலுக்கு தேவையான புளிய மரத்திலிருந்து தான் கிடைக்கிறது. நீண்ட நாள் வாழக்கூடிய மரம் புளிய மரம். இது என்ன மரம் பாருங்க, இதுதான் ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, பலாமரம். மறுபடியும் சொல்லுங்க, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, பலாமரம். பலாமரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? பலா முக்கனிகளில் ஒன்று. இதனுடைய இலை, காய், பழம், வேர் இவை அனைத்தும் மருத்துவ குணம் கொண்டது. இது என்ன மரம் பாருங்க, இதுதான் கோவா ட்ரீ, கொய்யா மரம். மறுபடியும் சொல்லுங்க, கோவா ட்ரீ, கொய்யா மரம். இப்போது கொய்யா மரத்துடைய பயன்களை பற்றி பார்க்கலாமா?
கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. இது பல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் தேவையான சக்தியை தருகிறது. அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் பனானா ட்ரீ, வாழை மரம். மறுபடியும் சொல்லுங்க, பனானா ட்ரீ, வாழை மரம். இப்போது வாழை மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? வாழை மரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வாழை மரத்தின் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படுகிறது. வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு அனைத்து பாகங்களும் உணவாகவும் சிறந்த மருந்தாகவும் நமக்கு பயன்படுகிறது. அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் பீப்பல் ட்ரீ, அரச மரம். மறுபடியும் சொல்லுங்க, பீப்பல் ட்ரீ, அரச மரம். இப்போ அரச மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? அரச மரம் நமக்கு தேவையான ஆக்சிஜனை நிறைய உற்பத்தி செய்து தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன மரம் சொல்லுங்க, இதுதான் ஆம்லா ட்ரீ, நெல்லிக்காய் மரம். மறுபடியும் சொல்லுங்க, ஆம்லா ட்ரீ, நெல்லிக்காய் மரம். இப்போது நெல்லிக்காய் மரத்துடைய பயன்களை பற்றி பார்க்கலாமா? நெல்லிக்காய் விட்டமின் சி அதிகம் கொண்டது. இது ஞாபக சக்திக்கும் கண் பார்வைக்கும் சிறந்த ஊட்டச்சத்தாக பயன்படுகிறது. இது என்ன மரம் பாருங்க, இதுதான் பேம்பூ ட்ரீ, மூங்கில் மரம். மறுபடியும் சொல்லுங்க, பேம்பூ ட்ரீ, மூங்கில் மரம். இப்போது மூங்கில் மரத்துடைய பயன்களை பற்றி பார்க்கலாமா? மூங்கில் ஒரு வகையான புல். இது உயரமாக வளரக்கூடியது. மூங்கில் மரத்திலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக இது என்ன மரம் சொல்லுங்க, இதுதான் டீக் ட்ரீ, தேக்கு மரம். மறுபடியும் சொல்லுங்க, டீக் ட்ரீ, தேக்கு மரம். தேக்கு மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? தேக்கு மரம் வீட்டுக்கு தேவையான மர சாமான்கள், கதவு, ஜன்னல் செய்ய பயன்படுகிறது. இது என்ன மரம் பாருங்க, இதுதான் அசோகா ட்ரீ, அசோக மரம். மறுபடியும் சொல்லுங்க, அசோகா ட்ரீ. அசோக மரம் இரண்டு வகையாக வளரக்கூடியது. ஒன்று செங்குத்தாகவும் மற்றொன்று மாமரம் போல் படர்ந்து விரிந்தும் வளரக்கூடியது. படர்ந்து வளரக்கூடிய அசோக மரத்தில் கொத்து கொத்தாக ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரிசாவின் மாநில மலர் அசோக மலராகும். அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் ஜாமுன் ட்ரீ, நாவல் மரம். மறுபடியும் சொல்லுங்க, ஜாமுன் ட்ரீ, நாவல் மரம். இப்போது நாவல் மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? நாவல் பழம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ, முருங்கை மரம். மறுபடியும் சொல்லுங்க, ட்ரம்ஸ்டிக் ட்ரீ, முருங்கை மரம். இப்போது முருங்கை மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? முருங்கை மரமும் வாழை மரத்தை போன்று அனைத்து பாகங்களும் பயன் தரக்கூடியது. முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை இலை அனைத்தும் உணவாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் அதிகமாக உள்ளது. அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் டேட்ஸ் ட்ரீ, பேரிச்ச மரம். மறுபடியும் சொல்லுங்க, டேட்ஸ் ட்ரீ, பேரிச்ச மரம். இப்போது பேரிச்ச மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? இதுவும் ஒரு பனைமர வகையை சார்ந்தது. இதில் பேரிச்சம்பழம் கால்சியம் அதிகம் கொண்டது. இது சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை விரும்பி உண்பார்கள். அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் ஆமன் ட்ரீ, வாதுமை மரம். மறுபடியும் சொல்லுங்க, ஆமன் ட்ரீ, வாதுமை மரம். வாதுமை மரத்திலிருந்து நமக்கு என்ன பயன் தருகிறது என்று பார்க்கலாமா? வாதுமை மரத்திலிருந்து கிடைக்கும் பாதாம் பருப்பு தினமும் 4 வீதம் எடுத்துக்கொண்டால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது. அடுத்தபடியாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் ஃபிக் ட்ரீ, அத்தி மரம். மறுபடியும் சொல்லுங்க, ஃபிக் ட்ரீ, அத்தி மரம். இதன் பயன்களை பற்றி பார்க்கலாமா? அத்திப்பழம் பார்ப்பதற்கு சிவப்பாக இருக்கும். இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அதிக அளவில் உள்ள பழம் அத்திப்பழம். அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் பாபுல் ட்ரீ, வேல மரம். மறுபடியும் சொல்லுங்க, பாபுல் ட்ரீ, வேல மரம்.
வேல மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? வேல மரம் நம் முன்னோர்கள் பல் துலக்குவதற்காக பயன்படுத்தினார்கள். இப்பொழுது இம்மரங்களை பார்ப்பது மிகவும் அரிதாகும். அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் கஸ்டர்ட் ஆப்பிள் ட்ரீ, சீதா மரம். மறுபடியும் சொல்லுங்க, கஸ்டர்ட் ஆப்பிள் ட்ரீ, சீதா மரம். சீதா மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? சீதாப்பழம் சாப்பிடுவதால் பற்களும் எலும்புகளும் உறுதியாகும். அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, இதுதான் ஆர்கானட் ட்ரீ, பாக்கு மரம். மறுபடியும் சொல்லுங்க, ஆர்கானட் ட்ரீ, பாக்கு மரம். இப்போ பாக்கு மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? பாக்கு மரத்திலிருந்து கிடைக்கும் பாக்கு மருத்துவ குணம் கொண்டது. அடுத்ததாக இது என்ன மரம் பாருங்க, போங்கம் ட்ரீ, புங்கை மரம். மறுபடியும் சொல்லுங்க, போங்கம் ட்ரீ, புங்கை மரம். இப்போ புங்கை மரத்தின் பயன்களை பற்றி பார்க்கலாமா? புங்கை மரத்திலிருந்து கிடைக்கும் புங்கம் பட்டை தீப்புண்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வீடியோவை பார்த்துருப்பீங்க, மரங்களின் பயன்களையும் தெரிஞ்சிருப்பீங்க, மேலும் அதனுடைய பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.